இந்த வீடியோவில் பருப்பே இல்லாமல் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக வைக்கிற பருப்பு போட்டு சாம்பார் போர் அடித்ததுன்னா இப்படி ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பில் சாம்பாருக்கு காயை போட்டுக்கலாம். இது வந்து சக்கரை பூசணி வந்து ஒரு சின்ன துண்டாக போட்டிருக்கேன். அதுலேயே வந்து 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ஒரு 10 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி போதும். பச்சை மிளகாய் 2 இருக்குது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பை இப்போவே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி இப்போ அது குக்கரை மூடி ஒரு 2 விசில் விடுவோம். இப்போ இந்த சாம்பாருக்கு வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். மல்லி வந்து ஒரு 2 ஸ்பூனு இதில் போட்டுருங்க. 2ஐயும் ஒன்றாவே வறுத்துடலாம். வெந்தயமும் மல்லியும் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இதை அடுப்பு அமர்த்திக்கலாம். இப்போ நம்ம வறுத்தது வந்து ஆறிடுச்சு. இது உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நெருப்பாக வந்து இடித்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ அதை வந்து இதில் இருக்க தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் இருத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம சாம்பார் வைக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ தண்ணியை இருத்துட்டு நம்ம இந்த காய்கறிலாம் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கிற போகிறோம். இந்த காயெல்லாம் வந்து இப்படி எடுத்து விட்டு நல்லா மசிச்சிருங்க. இப்போ நல்லா மசிச்சிட்டோம். இப்போ இந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த வந்து இடித்து வச்ச பொடியை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிச்சுக்கலாம். இப்போ கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பிடி அளவு போட்டுக்கிறேன். இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை மல்லித்தழை போட்டு இப்போ மல்லித்தழையை நல்லா போட்டுட்டோம். இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிக்கலாம்.